மேஜர் ஆன உடனே 18க்கு அப்புறமே நிறைய பேர் கோர்ட்டுக்கு வராங்க. எதுக்காக மெயினாக விஷயம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்காக தான். என்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சி நம்ம அக்கா தான் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் எங்கே பெரிய உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் எல்லா மென்னுமே கேட்குற ஒரு காமன் கொஸ்டின். நாங்கள் தான் அவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அவ்வளோ சீர்வரிசை கொடுத்தோம்ல, கல்யாண செலவு அவ்வளோ பண்ணலாம், அப்புறம் எதுக்கு உனக்கு சொத்து? 1956 சக்சஷன் ஆக்ட் இருக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. 2005ல் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, விமன் அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. எதை வச்சு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போயிடுறேன், நான் தான் அப்பா அம்மாவை பார்க்குறேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன், அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நான் தான் பார்க்குறேன், அப்பாவோட கடனை நான் தான் அடைக்கிறேன், இதெல்லாம் கோட் பண்ணி இந்த பையன் என்ன சொன்னாலும் ஈக்குவல் ஷேர்னா ஈக்குவல் ஷேர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி. நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுற விஷயம் அதுதான். நான் இருக்க வரைக்கும் என் கண்ணு முன்னாடி பசங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் போனதுக்கு அப்புறம் வந்து சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதனால குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் போதே உங்களுக்கு வில்ல தாண்டி இது எக்ஸிகியூஷன் டீடே கொடுத்துடுறாங்க. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம் பிரியதர்ஷினி மேம். வணக்கம். ஓகே, ஸோ நிறையா கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறது இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த சொத்து அப்படின்னாலே பெண்களுக்கு பெருசாக அவங்களுக்குலாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னைக்காவது இந்த சொத்துக்காக அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போட்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நேரில்? கண்டிப்பாக. இப்போ நம்ம ஆஸ் அன் அட்வொகேட் கேசஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறப்போ எல்லா விதமான கேசஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இப்படி ஒரு தேர்ட் பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதாகட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கம்ப்ளைண்ட் வரதாகட்டும் ரீசன்ஸ் இருக்கும். பட் ஆனால் கூட பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துட்டு இருந்திருப்பாங்க. மேபி அட் ஏஜ் ஆஃப் 30 or 35 ஈவன் மெஜாரிட்டி மேஜர் ஆன உடனே 18க்கு அப்புறமே நிறைய பேர் கோர்ட்டுக்கு வராங்க. எதுக்காக மெயினாக விஷயம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்காக தான். ஸோ நீங்கள் கோர்ட்டு வாசல்லே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை எங்ககிட்ட வரும்போது அப்படின்னு பார்த்தோம்னா they'll shift the blame. இவங்க மேலே தப்பு சொல்கிறது, இவங்க மேலே தப்பு சொல்கிறது அப்படிலாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ வருஷம் அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் என்னாச்சு? பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. ஈவன் தே நோ எவ்ரிதிங். என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் வளர்ந்துருப்பாங்க எல்லாமே தெரியும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து மணி அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ நீ யாரோ நான் யாரோ, ஈவன் அப்படி சொல்ற எனிமீஸ்மே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆப்போசிட் ஆயிடுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் சம் பீப்புள் they will go to any extreme. எல்லாருமே நான் சொல்லல, சில பேர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போகணும், ஆனா எனக்கு இந்த சொத்து வேணும், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல. ஓகே, அதே மாதிரி வந்து தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துட்டு போன அண்ணன் அந்த மாதிரி இருக்கா? ஆக்சுவலி எப்படி சொல்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, சில பேர் யோசிக்கிறாங்க, என்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சி நம்ம அக்கா தான் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதுல எங்க பெரிய உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பி அந்த ரோல் நல்லா தான் இருப்பாங்க. பட் ஒரு விஷயம் மேபி அவங்க மேரேஜ் ஆன அப்புறம் சில இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா, வாட் they'll say is that எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, வைஃப் சொல்றதை நான் கேட்டாகணும் அப்படின்னு வரப்போ வந்துட்டு they'll get tuned up. ஓகே, அந்த ப்ரொவோக் பண்ணி அவங்களை கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த அக்கா தங்கச்சி அப்படின்ற விஷயம் இன்னும் பெருசா அவங்களுக்குள்ள ஃபைட்டா மாறும். பட் அதையும் மீறி சில பேர் வந்துட்டு பணம் தானே நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், பட் ஐ வாண்ட் தட் பாண்டிங், எனக்கு என் அக்கா என் தங்கச்சி எனக்கு லைஃப் லாங் என் கூட இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் இருக்கு. நைஸ். அண்ட் நிறைய பேருக்கு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு எதுக்கு சொத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்க பார்த்த விஷயங்கள் இருக்கா? இல்ல அது சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற கான்செப்ட் தான். இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் எல்லா மென்னுமே கேட்குற ஒரு காமன் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க தான் அவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அவ்வளோ சீர்வரிசை கொடுத்தோம்ல, கல்யாண செலவு அவ்வளோ பண்ணலாம், அப்புறம் எதுக்கு உனக்கு சொத்து? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இது ஒரு பெரிய கான்செப்டா போகும். சரிங்களா? செகண்ட் விஷயம் வந்து பொண்ணுக்கு எதுக்கு சொத்து? பிகாஸ் நீ இன்னொரு வீட்டுக்கு போயிட்ட, அதுதான் உன் வீடு. ஏன்னா காமனாவே பொண்ணு கிட்ட சொல்றது என்ன, போன உங்க வீட்டுல இருக்கியா, உங்க வீட்டுல போயிரு. ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷமோ 30 வருஷமோ ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருப்போம். அதை நம்ம வீடுன்னு யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உன் வீட்டுல என்ன சொன்னாங்க, உன்னோட வீட்டுல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக தான் செய்யுது. ஈவன் தோ நாங்க பார்க்குற நிறைய கான்ட்ரடிக்டரி கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மா சொத்து கொடுக்க ரெடியா இருப்பாங்க. பட் பிரதர்ஸ் அவங்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடும்னா, அப்பாவோட சொத்து நமக்கு தான், ஸோ யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுது நமக்கு. ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே இன்னொன்று ரெண்டாவது கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு இவ்வளோ கடன் இருந்தது, நான் தான் அந்த கடனை அடைச்சேன், அவ ஏதாவது ₹1 கொடுத்தாளா கடன் அடைக்க, அப்புறம் ஏன் ப்ராப்பர்ட்டியில மட்டும் வந்து கேட்குறாங்க? See, when the person is not taking anything in liability, அப்பாவோட liability எடுத்துக்காதப்போ ஏன் அசட்டை மட்டும் வந்து கேட்குறாங்க? இதுதான் இன்னைக்கு இருக்க மென்னோட மைண்ட்ல இருக்க காமனான 2 questions. ஆனா இவ்வளோ questions இருந்தாலுமே நம்ம லால வந்து நம்ம ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று வந்து லா என்ன சொல்லுது, ரெண்டாவது வந்து பிரசிடென்ட் முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்து அந்த கேஸோட ஜட்மெண்ட் அடுத்த கேஸுக்கு ஹைலைட் பண்ணலாம். நம்ம இதே நேச்சரோட ஒரு கேஸ் நடந்திருக்கு, அதுக்கான ஜட்மெண்ட் இதை கொடுத்துருக்காங்க, அதே ஜட்மெண்ட்டை இங்க அப்ளை பண்ணி இதுக்கு ஜட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகலாம். லால இது ரெண்டு விஷயம் தான் நம்ம மெயினா வந்துட்டு ஃபாலோ பண்றது. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா லா 1956 சக்சஷன் ஆக்ட் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
ஒன்லி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2005ல அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, விமன் அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. எதை வச்சு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். ஓகே. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர், அது மென்னோ விமனோ தேர்ட் ஜெண்டரோ யாரா வேணா இருக்கலாம். ஓகேங்களா, யாரா இருந்தாலும் ஈக்குவல். இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ், செக்ஸ், ஐ மீன் என்ன இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ரிலீஜியன், காஸ்ட், இது எதுவுமே இருக்கக்கூடாது, பட் எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை கோட் பண்ணி 2020ல வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ஜட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, என்னவா வேணா இருக்கலாம், பொண்ணோ பையனோ, பட் ஈக்குவல் ஷேர் இந்த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி கிவன் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்ற 20க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பூமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கான உரிமைகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, இப்போ நிறைய இடத்துல இருக்கலாம், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், பொண்ணுக்கு ஈவந்தோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், அது எல்லாமே அவங்க விருப்பப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஃபேமிலி, இப்போ எந்த பொண்ணும் போயிட்டு டு த மேக்ஸிமம் கேட்கறது இல்லை, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. பேரண்ட்ஸாக இன்வால்வ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், போகிற இடத்துல நீ நல்லா இருக்கணும், அதுக்காக ஐ எம் டூயிங் திஸ். இதே மாப்பிள்ளை வீட்டில் டிமாண்ட் பண்ணாங்களா, அது டவுரி, அது வேற டோட்டலி வேற சாப்டர், அது போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்க பட்சத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விமன் ஷி இஸ் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ் டு கொஸ்டின். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, நான் என்னதான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் என்னோட வீடு இது, என்னோட அப்பா அம்மா அவங்களோட ப்ராப்பர்ட்டி எனக்கு அவங்க கொடுக்குறேன்னும் போது, ஏன் பிரதர்ஸ் ஏன் அதை தடுக்குறீங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்? இவன் தான் நிறைய இடத்துல அப்பாவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நீங்க அந்த முன்னாடி ஜென்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பேட்ரியார்கிகல் சொசைட்டி நம்ம சொல்லலாம். அவங்களே எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, வீட்டுல பையன் சொல்றதா கேட்கணும், பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், எப்படி அப்பா அம்மாவோட மைண்ட் செட்டே அப்படி இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு வந்து கேட்கலாம், இல்ல டைம் கொடுக்கலாம், இல்லைன்னும் போதோ வேற ஆப்ஷனே இல்லாம அவங்க அகைன் கோர்ட்டுக்கு தான் வர முடியும். சூட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கேஸை நடத்தி தான் அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அவங்க வாங்க முடியும். ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு அப்படின்னு வரும்போது, உனக்கு மெயினான வீடெலாம் தர மாட்டோம், உனக்கு வந்து ஊரில் தள்ளி இருக்கிற அந்த நிலம் தருவோம், அந்த வீடு தான் தருவோம், உனக்கு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரைட்ஸே கிடையாது, ஏன்னா நான் தான் பையன், எனக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது கோர்ட்ல போய் நம்ம ஒரு விஷயமா சொல்லும் போது இது எந்த அளவுக்கு இது நிற்கும் ஜட்ஜ் கிட்ட போய்? கண்டிப்பா நீங்க சொல்ல மாதிரி அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்க சொன்னது அகைன் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்க சொன்ன விஷயம் நிறைய நடக்குது. இப்போ ரோட்டோரமா சில விஷயம் இருக்கும், ஒரு மெயின் பில்டிங் இருக்கும், கமர்ஷியல் பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் நான் எடுத்துக்கிறேன் பிகாஸ் நான் தான் அப்பா அம்மாவை பாக்குறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போயிடுற, நான் தான் அப்பா அம்மாவை பாக்குறேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன், அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நான் தான் பாக்குறேன், அப்பாவோட கடனை நான் தான் அடைக்கிறேன், இதெல்லாம் கோட் பண்ணி அந்த பையன் என்ன சொன்னாலும் ஈக்குவல் ஷேர்னா ஈக்குவல் ஷேர் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இஃப் த கேர்ள் இஸ் அக்செப்டிங், ஓகே நீ இதை வச்சுக்கோ, நான் அதை எடுத்துக்கிறேன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். இல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் 3 இருக்கு, வீட்டுல 3 பேர் இருக்காங்க, ஒரு பிரதர் 2 சிஸ்டர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு பில்டிங் போகும். when it comes to equal partition அந்த மாதிரி போகும். இதுல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி டிவிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ancestral property, own earned money property அப்படி நீங்க பிரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, ஓகேவா, இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. என்னோட அப்பாக்கு என் தாத்தா கொடுத்துருப்பாரு ப்ராப்பர்ட்டி, which means ஆட்டோமேட்டிக்கா தாத்தா அப்பா எனக்கு ப்ராப்பர்ட்டி இப்படி வந்துட்டு உங்களுக்கு லீகல் ஹேர்ஸ் மூலியமா வரும். நம்ம வந்து லீகல் ஹேர் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 நம்ம சொல்லிட்டே போவோம். ஓகேங்களா, இப்போ தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரும். ஓகே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இஃப் இன் கேஸ் தாத்தா ஏதாவது வில் எழுதி வச்சிருந்தால், வில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருந்தா, இல்ல இவங்களுக்கு இவ்வளோ ஷேர்னு எழுதி வச்சிருந்தாங்கன்னா அந்த வில் படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுல என்ன எழுதிருக்கோம், வில் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னா ஈக்குவல் ஷேர் வந்துரும். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இது எல்லாமே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லுவோம்ல, தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம், பேத்திக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே என்னோட அப்பா அவரோட சுய சம்பாத்தியத்துல ஒரு சொத்து வாங்கியிருந்தாருன்னா அவரோட இஷ்டம், அது அவர் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஓகே, அப்ப போயிட்டு இப்ப அவரே வச்சுக்கலாம். இப்ப அவரு ஒரு வில்லு எழுதிட்டாரு, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சம்பாத்தியத்துல ஒரு வீடு நான் சம்பாதிச்சிருக்கேன், ஒரு பில்டிங் நான் சம்பாதிச்சிருக்கேன், ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருக்கு, இதை வந்து ஒரு பையன் இதை எடுத்துக்கணும், பொண்ணு இதை எடுத்துக்கணும், இன்னொரு பொண்ணு இதை எடுத்துக்கணும்னு அவர் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தா ஓகே. இல்ல அப்படின்னா அவர் ஒரு வேலை அதெல்லாம் எழுதி வைக்காம இறந்துட்டாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல அகைன் ஈக்குவல் ஷேர் தான் வரும். ஓகே, இல்ல இருக்கும் போதே ஒரு வில்லு எழுதி வச்சுட்டாருன்னா ஓகே, அவர் எழுதிருப்பாரு, அவர் வில்லுல எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு, பொண்ணுங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கேஷ் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்க 3 ப்ராப்பர்ட்டியுமே என்னோட பையனுக்கு தான் போகணும்னு ஒரு வில்லு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது வந்து பையனுக்கு தான் போகும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹேர்ஸ்ல அப்படியே ஃபார்வர்ட் ஆகி வரும், தாத்தா அப்பா எனக்கு என்னோட குழந்தைங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட் ஆயிட்டு வரும். பட் ஓன் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா, அப்பா சுயமா சம்பாதிச்சதா அப்படின்னு இருந்ததுன்னா அது அவரோட வெல் அண்ட் விஷ், அவர் யாருக்கு வேணா அதை கொடுக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து குவெஸ்சன் பண்ண முடியாது எதுவுமே. ஓகே, இப்போ அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரெண்ட் வருது, அது ஒரே ஒருத்தர் மட்டும் வாங்கினார் அப்படின்னா இது வந்து என்ன மாதிரியான விஷயமா மாறும்? கண்டிப்பா இப்போ நீங்க கேட்கறது இந்த குவெஸ்சன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, திரும்ப அந்த பில்டிங் வந்து பார்ட்டிஷன் பண்ணாம இருந்தால், 3 பேரும் இருக்காங்க பட் அப்பா எந்த வில்லும் எழுதல, எந்த பார்ட்டிஷனும் பண்ணல அப்படின்னா அந்த ரெண்ட்டை 3 பேரும் டிவைட் பண்ணிக்கணும். இஃப் இன் கேஸ் அந்த பில்டிங் என்னோட பையனுக்கு நான் அப்பா வில்ல எழுதி வச்சிருந்தாலோ இல்ல பிரிச்சு கொடுத்திருந்தாலோ, ஏன்னா சில பேர் வந்துட்டு பார்ட்டிஷன் இருக்கும் போதே பண்ணிடுவாங்க,
உனக்கு இவ்வளவு சொத்து, உனக்கு இவ்வளவு. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுற விஷயம் அதுதான். நான் இருக்க வரைக்கும் என் கண்ணு முன்னாடி பசங்க நல்லா இருக்காங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் வந்து சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதனால குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் போதே உங்களுக்கு வில்ல தாண்டி இது எக்ஸிகியூஷன் டீடே கொடுத்துடுறாங்க, உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இஃப் இன்கேஸ் அந்த பில்டிங் காமன் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் ஷேர் வந்து 3 பசங்களா 3 பேருக்கு போகணும், irrespect ஆஃப் men or women. இஃப் இன்கேஸ் அவர் வந்து இந்த பில்டிங் இந்த பையனுக்கு தான் போகணும்னு எழுதியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இஸ் ஹேவிங் தி வாட் ஈ கேன் என்ஜாய் தி ப்ராப்பர்ட்டி. பொசிஷனும் அவர்கிட்ட தான் இருக்கும், ஓனர்ஷிப்பும் அவர்கிட்ட தான் இருக்கும், டைட்டிலும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் எப்படி வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரெண்டை வாங்கி அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு him. ஓகே. இப்போ மேபி வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து அவங்க ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் இது வச்சுருக்காங்க, அதை ஒருத்தர் மட்டுமே அனுபவிச்சாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அந்த அந்த கேஷ் வந்து திருப்பி வாங்க முடியுமா மற்ற 2-3 பேர்? கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னதோட ரிலேட்டடா ஒரு கேஸ் சினாரியோ சொல்றேன் நான். சொல்லும் போது ஐ திங்க் ஈஸியா நமக்கு வந்து போய் ரீச் ஆகும், புரியும்னு நினைக்கிறேன். சேம் வே இதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அப்பாவோட கடன்லாம் நான் தானே அடிக்கிறேன், உனக்கு ஏன் ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேம் சினாரியோ உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஒரு ஜட்மெண்ட்ல வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பையன் போயிட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா வந்து என்னோட அப்பா இறந்துட்டாரு. ஓகே, இறந்தது வந்து அவர் வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே வந்துட்டு இது பண்ணல, பிரிச்சு கொடுக்கல எங்களுக்கு யாருக்குமே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு, நான் தான் அப்பாக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தேன், அப்பாவோட கடனை வந்து நான் தான் அடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் போடுறாரு. ஓகே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னும் போது பொண்ணு மேல 2 சிஸ்டர்ஸ் போறாங்க, 2 சிஸ்டர்ஸ் போயிட்டு அந்த ஆப்போனண்டா போறாங்க. போயிட்டு அவங்க ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா எதுவும் எழுதி வைக்கல, விச் மீன்ஸ் ஆஸ் பர் லா ஈக்குவல் பார்ட்டிஷன், அப்போ எங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரதருக்கு ஓகே அவருக்கு வந்து ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க. இதை வந்து அவங்க அப்பீலுக்கு ஹைகோர்ட் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஹைகோர்ட் என்ன கேட்கறாங்கன்னா, ஓகே நீங்க சொல்றது எல்லாமே உண்மை, வேர் ஆர் தி எவிடன்சஸ், ஓகே வாட் ஆர் தி எவிடன்சஸ் யூ ஆர் ஹேவிங், எங்க வச்சிருக்கீங்க, என்னென்ன வச்சிருக்கீங்க அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, சரி நீங்க சொல்றீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நீங்க பார்த்துன்றீங்க, அப்பாவோட கடன் நீங்க அடைச்சுன்றீங்க. அங்கதான் அந்த இடத்துல ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கு. என்னன்னா, அவங்க அப்பா வந்துட்டு இப்போ 1990 இறக்குறாரு அப்படின்னா அந்த கடன் எல்லாமே 1987 செட்டில் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் அப்பா இருக்கும் போதே கடனை செட்டில் பண்ணியாச்சு. அது எப்படின்னா நம்ம இம்ப்ளைடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்க அப்பாவும் சேர்ந்து தான் அந்த கடனை அடைச்சாருன்னு பண்ணும்போது அப்போ நீங்க மட்டும் எப்படி அதில் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? விச் மீன்ஸ் லோவர் கோர்ட்ல கொடுத்த ஜட்மெண்ட் வந்து அப்ஹெல்ட் பண்ணி வந்துட்டு இல்ல ஈக்குவல் ஷேர் இருக்கு, 2 பெண்களுக்கும் உங்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அதை 3ஆ பார்ட்டிஷன் பண்ணணும்னு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ திரும்ப நம்ம கோர்ட்டுக்குன்னு போகும்போது என்ன வேணா ஆகட்டும், நம்ம ஒரு போலீஸ் அத்தாரிட்டியை போயிட்டு நம்ம அப்ரோச் பண்றோம், ஜென்ரலா ஒரு கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தான் பேசும். தட் இஸ் பேப்பர், என்ன பேப்பர் இருக்கோ என்ன இருக்கோ அதுதான். இப்போ அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. எல்லாம் இவ்வளோ சொன்னார், அவர் லிஸ்ட் பை லிஸ்ட் சொன்னார், நான் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தேன், நான் தான் எல்லாமே பார்த்தேன், பட் he didn't have a single paper there. எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி வந்துட்டு கடன் இருக்கு அப்படின்னா சரி ஓகே நீங்க கட்டணும்னு சொல்றீங்களே கடன், அதுக்கான ரிசிப்ட் ஏதாவது கொடுங்கணுமோ அந்த ரிசிப்ட் அவர்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து இவங்க சைடு வச்ச பாயிண்ட் என்னன்னா 1990 அப்பா இருந்தார், பட் 87 கடனை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ அப்பா இருக்கும் போதுனா ஆப்வியஸா அப்பாவும் கட்டியிருப்பாரு தானே அந்த கடனை. அப்போ எப்படி இவர் நான் மட்டும் கட்டணும்னு சொல்ல முடியும், எப்படி இவர் லயபிலிட்டி எடுத்துக்க முடியும்? ஸோ விச் மீன்ஸ் தட் இல்லை அப்பா அதை கட்டி முடிச்சதுனால இது அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, ஸோ 3 பேருக்கும் ஷேர் வேணும், அந்த இடத்துல 3 பேருக்குமே ஷேர் அலாட் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓ ஓகே டன். அண்ட் அதே மாதிரி வந்து இவன் மேபி அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, கண்டிப்பா மூத்த அண்ணனும் மேபி இறந்துட்டாரு அப்படின்னா இந்த சொத்துக்கு வந்து இவங்களாம் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஷீட் வாங்குவாங்க. ஆமா. ஸோ இது என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு, இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி இவன் கைக்கு வரும்? கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி when it comes to law நம்ம பார்த்தோம்னா கிளாஸ் 1 has, கிளாஸ் 2 has, கிளாஸ் 2 அப்படி இருக்கும், லீகல் ஹேர் 1 2 3 இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்பா இருக்காங்க, ஓகே அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் 1ல யார் இருப்பா, ஒய்ஃப் இருப்பாங்க, தட் இஸ் அம்மா இருப்பாங்க, அம்மாவுக்கு ஒரு ஷேர், ஒரு பையன் 2 பொண்ணுங்களுக்குனா எல்லாருக்கும் ஒரு ஷேர். இப்போ சொன்ன மாதிரி அப்பா இறந்தாச்சு, அப்போ அடுத்தது போக வேண்டியது அம்மாவும் இல்லை இறந்துட்டாங்க, பிரதரும் இறந்துட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் அங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பாவோட ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா அப்பா அம்மா இல்லை அப்பா பேர்ல இருந்ததுன்னா அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு அவங்க லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க எடுத்துட்டு போகலாம். இஃப் இன் கேஸ் அவங்க மட்டும் தான் சோல் பர்சன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஓகே, இல்லை பிரதர் இருந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி சூட் ஃபைல் பண்றாரு கோர்ட்ல அப்படின்னா இது எல்லாத்தையும் அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஷி கேன் ப்ரூவ் தட் இல்லை நானும் அவரோட வாரிசு தான் அப்படின்னு அங்கே ப்ரூவ் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி ஷேரை அவங்க வாங்கிக்கலாம். This can be done there. ஒன்னு. ரெண்டாவது இப்போ நம்ம அப்பா ப்ராப்பர்ட்டின்னு மட்டும் பேசிட்டு இருக்கோம், அம்மா ப்ராப்பர்ட்டியா இருந்தா என்ன பண்றது? அதான் அடுத்து நான் கேட்க வந்தேன். சோ நீங்களே அதை சொல்லிட்டீங்க. இப்போ அம்மாக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இப்போ அப்பாவே எழுதி வச்சிருப்பாரு, இல்ல அம்மா வீட்டு சைடுல அவங்க அம்மா அப்பா வந்து எழுதி கொடுத்து வச்சிருப்பாங்க. இது எப்படி ஒரு பொண்ணுக்கு வருமா வராதா? சேம், நான் அப்பாவுக்கு என்ன ரூல் சொன்னோ அதே ரூல் தான் அம்மாக்கு. இப்போ அம்மா சைடும் தாத்தா இருப்பாங்க எனக்கு, ஸோ வழியா வர சொத்தா இருக்கும். என்னோட தாத்தா கிட்ட தாத்தாவோட அவர் அப்பா அவர் தாத்தா கிட்ட இருந்து வர ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா அம்மாக்கு வந்துட்டு
அந்த ப்ராப்பர்ட்டி வரும். விச் மீன்ஸ் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேர பசங்களுக்கு வந்துரும். ஓகே. இதுவே அம்மா வந்து ஒரு வேலைக்கு போறாங்க. அவங்க சுயமா சம்பாதிச்ச சொத்தா இருந்தால், வீட்ல 5 பேர் இருந்தாலும், அவங்க அத நான் ஒரு பொண்ணுக்கு தான் குடுப்பேன்னு விரும்பினாலும் அந்த பொண்ணுக்கு குடுத்துடலாம். இல்ல ஒரு பையனுக்கு தான் நான் குடுப்பேன்னு விரும்பினாலும் பையனுக்கு அவங்க குடுத்துடலாம். இது வந்து ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். வாட் இஃப் தான செட்டில்மெண்ட் குடுத்தா, கிஃப்ட் டீட் குடுத்தா என்ன பண்ணலாம்? ஆமா, இப்ப தான செட்டில்மெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது வந்து அத வந்துட்டு ஈக்குவல் ஷேர் வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஏன்னா அவங்களே ஒரு தானமா தான் குடுக்குறாங்க அம்மாக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஹெரண்ட் ரைட் இருக்கு. எனக்கு வந்து எப்படி சொல்றது, இன்பில்ட்டாவே ஒரு ரைட் இருக்கு. எனக்கு ஏன் என் ரைட்டை யாராவது எனக்கு ஏன் குடுக்கணும்? எனக்கே அதுல ரைட் இருக்கு. ஐம் ஹேவிங் ஆல் த ரைட் ஆஃப் பொசிஷன் அண்ட் ஓனர்ஷிப் அதுல இருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து அதில் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி தான செட்டில்மெண்ட் தான், கிஃப்ட் இதுதான். ஓகே. ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்டா இருந்தால் ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பசங்களுக்கு தான் போகும். இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸ் 1 ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஃப் இப்போ நான் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க, அப்பா அம்மாவும் இல்ல, இறந்துட்டாங்க. ஓகே. ஆனா ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்பா பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு, இல்ல இறந்துட்டாங்க. அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில யாருமே உயிரோட இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா கூட பிறந்தவங்க, பெரியப்பா சித்தப்பா, அவங்க பசங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகும். ஓகே. அந்த மாதிரி போகும். இப்ப வந்து மேபி இவங்களோட வாரிசு இருப்பாங்கல்ல, இப்ப வந்து அம்மா அப்பா இருக்காங்க, ஆமா. அந்த இதே மாதிரி பேசும்போது இவங்களோட பொண்ணுங்களோட வாரிசு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சொத்து வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கா? போகும். இஃப் இன் கேஸ் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, ஓகே. ஓகே, இல்ல அவங்க விடோவா வீட்டுக்கு வந்துட்டாங்க, யாருமே இல்ல, அதாவது அந்த அந்த ஒரு ப்ராப்பர் ஒன், அந்த ஒரு செயின் ஆஃப் ஃபேமிலில யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அப்பா கூட பிறந்தவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போயிடும். அப்பாவோட அப்பா அம்மா இல்ல அப்பாவோட வந்து பெரியப்பா சித்தப்பா அவங்களோட பசங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போயிடும். ஸோ ஃபேமிலியில யாருமே இல்லைன்னா, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தை ஆல்ரெடி டிவோர்ஸி. ஓகே. அப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல, அவங்களும் இறந்து போயிடுறாங்க. விச் மீன்ஸ் யாருமே அந்த ஃபேமிலியில அலைவா இல்லாத போது அது வந்து கிளாஸ் 2 கிளாஸ் 3 நம்ம சொல்லுவோம். which means நம்ம ஸ்டேட் அந்த ஃபேமிலி பாண்டிங் பிளட் ரிலேஷன் இல்லாம தாண்டி அடுத்த ஒரு சர்க்கிள் ஆஃப் விங்குக்கு அது போகும், எக்ஸ்பேண்ட் ஆகி கூட பிறந்தவங்களுக்கு போறப்ப கிளாஸ் 2 கிளாஸ் 3 அந்த மாதிரி யாருமே இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் கண்டிப்பா அதுதான் ஆக்சுவலி லா படி ரூல் படி அவங்களுக்கு தான் போகும். ஓகே. அண்ட் இப்போ வந்து எப்படின்னா வந்து சில தாத்தா பாட்டில் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த சொத்து வந்து என்னோட பேரன் பேத்திக்கு தான் நான் வந்து எழுதி வைக்க போறேன் அப்படிங்கும்போது இவங்களுக்கு, அதாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ இதுல என்ன மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு? கண்டிப்பா. இது நீங்க கேட்கும்போது இதே மாதிரி ஒரு கேஸை நாங்க ஃபேஸ் பண்ணோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு தாத்தா பாட்டி இப்ப நிறைய பேர் என்ன எழுதி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேரன் பேத்தி பேர்லாம் எழுதி வச்சிருவாங்க. பட் அதுல ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரன் பேத்தி பேர்ல நம்ம எழுதி வச்சுட்டாலும் ஒருவேளை நம்ம பையன் ஃபியூச்சர்ல ப்ராப்பர்ட்டியை வித்துட்டா என்ன பண்றது அப்படின்னும் போது, அந்த பேரனுக்கோ பேத்திக்கோ 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கவோ அடமானம் வைக்கவோ கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல இருக்கும். ஓகேங்களா. இது நாங்க ஃபேஸ் பண்ணது. ஸோ இது வந்து அண்ணன் தம்பி 6 பேர். ஓகே. இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு வேர்டு அதுல எழுதியிருந்தது. என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, அப்படியே யாராவது ஒருத்தர் ஏதாவது சூழ்நிலையில விற்கணும்னு ஆசைப்பட்டால் அண்ணன் தம்பிக்குள்ளேயே சேல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு வில்ல. அவரு தாத்தா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு இருக்கும்போது இல்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு பிரதர் ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்குள்ள கிளாஷஸ் போயிட்டு இருக்கிறதுனால, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் போயிட்டு இருக்கிறதுனால கூட பிறந்த 5 பிரதர்ஸ்க்குமே சொல்லாம வெளியாளுக்கு வித்தாச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ விச் இஸ் அகெயின்ஸ்ட் தி வில் நவ். அவர் எழுதி வச்சிருக்காரு 18 வயசு ஆகிற வரைக்கும் விற்கவோ அடமானம் வைக்கவோ கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், அப்படியே நீங்க விற்கணும், ஒருவேளை குழந்தை படிப்பு செலவுக்கோ ஏதோ கருதி நீங்க விற்கணும்னாலுமே உங்க அண்ணன் தம்பிக்குள்ள தான் நீங்க வித்துக்கணும், வெளியே அந்த ப்ராப்பர்ட்டி போகக்கூடாதுன்றது 2வது ரூல். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 ரூலுமே ஃபாலோ பண்ணல. பையன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அவர் வேற ஒருத்தர் விற்கும் போது 7 வயசு அந்த பையனுக்கு, அவரோட பையனுக்கு பேரனுக்கு 7 வயசு. ஸோ இது அதுக்கப்புறம் தெரிய வந்து என்ன ஆச்சு அப்படின்னும் போது அந்த பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து, ரிமைனிங் பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி இமீடியட்டா தே காட் ஸ்டே. ஓகே. ஸோ டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வாங்குவாங்க. நம்ம போகும்போது ஸ்டே வாங்கும்போது டெம்பரவரி இன்ஜெக்ஷன், பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த பில்டிங் யார் வாங்குறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த பில்டிங்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க. ஃபைனலா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்துட்டு இவருக்கு யாரு வந்து வித்தாரோ அவருக்கு வந்து ஃபேவரா ஜட்மெண்ட் வந்தாலும் இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு எஸ் அந்த வில்லுக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க டீட. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப அண்ணன் தம்பி யாராவது வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஜட்மெண்ட் வந்துட்டு யாரு இந்த அண்ணன் தம்பியை ஒருத்தர் வாங்கிட்டு இவர் ஒருத்தருக்கு வித்தாரு இல்ல, அந்த பணத்தை இவங்க திரும்ப அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் வேல்யூ கிடையாது. எந்த டேட்ல என்ன வேல்யூக்கு வித்தாங்களோ அந்த வேல்யூ. ஓ ஓகே. இப்போ மேபி ஒரு 10 வருஷம் 20 வருஷமா இருந்தாலும் அதுதான். ஓகே. அப்ப என்ன ரேட்டோ அதுதான் விஷயம். பிகாஸ் டாக்குமெண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான். So because the person he did like everything in a wrong way இல்ல. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு.
So this can be done. ஆக்சுவலா கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா. இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. So அதே This is மாதிரி happening actually. அது இப்ப ஏன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலா நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த ரேட்டுக்கே வித்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. விஷயம் தான் ஆமா, இருக்கும். ஆமா. பட் 20 வருஷம் முன்னாடி ஏன்னா இருக்கிறத உங்களுக்கு ஸ்டே வித்திருக்கோம். வாங்கிட்டு ப்ராப்பரைஸ்டா உங்களுக்கு, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ராப்பர்ட்டி வந்து we cannot say the time ஆமா. limit. இவ்வளோ நாளுக்குள்ள கொடுக்கும். 3 ஜெனரேஷன் நடந்ததும் இருக்கு, 4 ஜெனரேஷன் 99 இயர்ஸ் நடந்த ப்ராப்பர்ட்டி கேசஸ் எல்லாமே இருக்கு. ஓ ஐ மீன் 4th 5th ஜெனரேஷன் வந்து நடத்தின கேசஸ் எல்லாமே இருக்கு. பிகாஸ் அது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, மேபி அந்த பீப்புள் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் பிகாஸ் ஆஃப் 2 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது எல்லாரும் அட்ட ஸ்ட்ரெச்ல ஒன்னா வரணும். அப்புறம் டேட் போகும், இயரிங்ஸ் போகும், இந்த மாதிரி போகும். சிலது 1 year 2 yearல முடிகிற கேசஸ் எல்லாமே இருக்கு. டிபெண்ட்ஸ் வித் தி லைக் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் என்ன, எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் அப்படிங்கிறது நமக்கு ஜட்மெண்ட் வரும். ஓ ஓகே ஸோ we cannot say the fixed time limit. ஓகே. அண்ட் இப்போ வந்து மேபி ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஒரு ஷேர் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்லேருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இவங்க ஃபேமிலியிலேருந்தும் ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. பொண்ணு நான் உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க அன்மேரிடா இருக்கலாம், இல்ல மேரிடா இருக்கலாம், டிவோர்ஸியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அவங்க அந்த பொண்ணு வந்து அப்பாக்கு அவங்க பொண்ணு, அம்மாக்கு பொண்ணு, சிஸ்டர் ஐ மீன் பிரதருக்கு சிஸ்டர் தானே. ஆமா. ஸோ விச் மீன்ஸ் இங்க இருந்து தான் அவங்க அங்க போயிருக்காங்க. ஸோ இங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் இல்லை அலுமினியம் அவங்க வந்து ஒரு 5 crores வாங்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ் ஐம் சேயிங், வாங்குறாங்க எல்லாமே பண்றாங்க அப்படின்னும் போது இங்க அவங்களுக்கு அது ஒரு 10 crore ப்ராப்பர்ட்டி வர்த்தா இருந்தாலும் ஷேர் இருந்தாலும் ஃபார் ஷேர் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இது ரீசனா ஸ்டேட் பண்ண கூடாது. சோ இதெல்லாம் ரீசனா ஸ்டேட் பண்ணவே கூடாது. உனக்கு நான் இவ்வளவு நகை போட்டு கொடுத்தேன், உனக்கு இப்படி எல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன், உன் கல்யாணத்தையே நான் கடன் வாங்கி தான் பண்ணேன், சோ அந்த கடனையே நான் தான் அடைக்கிறேன், சோ உனக்கு புகுந்த வீட்டுல உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது எதுவுமே ரீசனா கோட் பண்ணவே முடியாது. As a woman she is having all the right as to that of men. இதுதான் ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம கல்யாணம் பாக்குறோம். வாட் இஃப் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட எல்லா கேள்வியும் நீங்களே வந்து சொல்லிடுறீங்க. நம்ம கண்டினியூட்டியா வரும்போது மேபி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சொத்துல இருக்கு? சொத்துன்றது செகண்டரி ஆக்சுவலி. இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து ஒரு பொண்ணுக்கே காசு கொடுக்காதவங்க ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதி வச்சுருவாங்க. சில இடத்துல பேரண்ட்ஸ்மே நிறைய டார்ச்சர் பண்ற ஃபேமிலிலாம் இருக்கு. சில பேர் ரொம்ப பிளஸ்டா இருப்பாங்க ஆக்சுவலி, பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும், பிரதர் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். பட் சில இடத்துல மேபி ரொம்ப கைண்ட் ஆஃப் இருக்கும் போது அவங்களுமே டார்ச்சர் பண்ணுவாங்க. டே டு டே எக்ஸ்பென்சஸ் கொடுக்காம, இல்ல பொண்ணு வந்து நீ படிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, பொண்ணு இல்ல அடம் பிடிச்சி நான் காலேஜ் படிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தட் பர்டிகுலர் கேர்ள் ஷி இஸ் ஹேவிங் ஆல் த ரைட் டு கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். நம்ம கல்யாணம் ஆயிட்டா தான் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும்னு நினைச்சிருக்கோம். பட் சிஆர்பிசி 125 படி, நம்ம ஆக்ட் படி, அந்த செக்ஷன் படி பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாத பெண்களும் அவங்க படிக்கும் காலத்துல அவங்கள செல்ஃபா சம்பாதிச்சு பாத்துக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட அவங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா தாராளமா அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி கோர்ட் ஆர்டர் காப்பி வச்சுக்கிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணலாம். திஸ் கேன் பி டன். ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் இருக்கும். பட் என்னோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு யார் கொடுக்கணும்? எனக்கு கல்யாணம் ஆகல, நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், இப்பதான் காலேஜ்குள்ள போயிருக்கேன், யார் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஃபாதர் டு டேக் கேர் ஆஃப் தி டாட்டர். ஓ ஓகே. இப்போ சில பேர் வீட்ல சொல்லிருப்பாங்க இந்த நீ படிக்க கூடாது, போனா வெளிய போய் என்ன படி எதுக்கு நீ அப்படின்றாங்க. பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்ப சொல்லும்போது அவங்க மெயின்டெனன்ஸ் தான் அவங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். சோ டாட்டர் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ தாராளமா அவங்க கேட்கலாம். இது எனக்கு ரொம்ப புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே இந்த கல்யாணம் அப்படிங்கும்போது உனக்கு நான் வந்து 100 சவரன் செஞ்சுட்டேன், உனக்கு நான் காரு வாங்கி கொடுத்துட்டேன், இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்களா சேர்த்து வச்சு இவ்வளோ அமௌண்ட் உனக்கு ஆல்ரெடி செஞ்சாச்சு, மீதி இருக்கிற அமௌண்ட் அதாவது இப்போ மேபி ஒரு 20 lakhs வருதா, உனக்கு ஆல்ரெடி 10 lakhs பண்ணியாச்சு, மீதி இருக்கிற 10 lakhs தான் நாங்கள் வந்து உனக்கு செய்வோம் அப்படின்னு ஒரு பிரதர் வந்து சொல்ல முடியுமா அந்த பொண்ணுக்கு? திரும்ப இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அந்த இடத்துல. இஃப் இட் இஸ் அன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி அவர் அந்த மாதிரி தாத்தா வில் எழுதி வச்சுட்டாருன்னா எந்த காரணத்தையும் காமிக்க முடியாது, அவங்க இதுதான் பண்ணி ஆகணும். இஃப் இட் இஸ் அண்ட் ஃபாதர் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி, அப்பா சுய சம்பாத்தியத்தில் பண்ணதா இருந்ததுன்னா அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான். ஓகே. அதான் விஷயம். இப்போ மேபி அப்பா வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணலங்க, இப்போ அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி கம்மி பண்ண முடியுமா? பிரதர் கான் டூ தட். ஏன்னா அந்த இடத்துல அப்பா எந்த வில்லுமே எழுதல, எதுவுமே பண்ணல, ப்ராப்பர்ட்டி மட்டும் அங்கங்க ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு ப்ராப்பர்ட்டி, which means ஈக்குவல். எதுவுமே மென்ஷன் பண்ண ஒரு வில் எழுதல, இல்ல பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்கல, எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது தாராளமா என்ன ரைட்ஸ் இருக்கோ, இப்போ 3 இருக்குன்னா எனக்கு அதுல ஒரு ஷேர் வேணும்னு விமன் தாராளமா கிளைம் பண்ணலாம். ஓகே. இது எல்லாமே டசன்ட் மேட்டர். ஓகே. அண்ட் இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, பவர் ஆஃப் பட்டாணி வந்து உனக்கு எழுதி கொடுக்குறேன், அப்பா வந்து எழுதி கொடுப்பாரு, மூத்த பையன் நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? கண்டிப்பா அந்த பவர் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து டீடைல்டா வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, which means that அது ஐ மீன் சன்னா இருந்தாலும் the person is having ரைட் வந்து எப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, which means பொசிஷன் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு,
உனக்கு வந்து பவர் ஆஃப் அட்டானி நான் எழுதி கொடுத்துறேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்கு, இதுல வந்து ஒரு 1 லேக்குக்கான வாடகை வருதுன்னா அந்த வாடகையை மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா அது ஓனர்ஷிப் உங்ககிட்ட இல்லை, பொசிஷன் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. அதுல வர வாடகை வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அந்த பில்டிங் வந்து என்ன சொல்றது, டெஸ்ட்ராய் பண்றதுக்கோ என்ன பண்றதுக்கோ இல்லை ஆல்டர் பண்றதுக்கோ எந்த ரைட்ஸுமே அங்க இருக்காது. இதை பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்குமெண்ட்ஸை தாண்டி இஸ் வயலேட்டிங் தி பவர்ஸ் கிவன் டு ஹிம் அப்படின்னு சொல்லி நம்ம இது ஃபைல் பண்ணலாம், கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். ஓகே. ஸோ பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சம உரிமை கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஆல் நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடி we should know what are the rights we are having. அதுதான் விஷயம். நம்ம Obviously. தெரியாம இருக்கிறதுனால தான் இங்க நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போகுது. ஆமா. சோ நம்ம கண்டிப்பா. தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா கொஸ்டின் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளவு விஷயம் நம்ம பேசிட்டே இருக்கும். இதுக்கு இத்தனை வருஷத்துக்குள்ள அவங்க ஏதாவது வந்து பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது நமக்கு சிபிசி ஆக்டும் உள்ள வரும், ப்ரொசீஜரல் லா, சிவில் ப்ரொசீஜர் கோடு ப்ளஸ் லிமிடேஷன் ஆக்டும் உள்ள வரும். இப்போ எனக்கு தெரியுது எனக்கு வந்து எனக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கு, பட் எந்த பார்ட்டிஷனும் பண்ணல, எந்த வில்லும் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னும் போது வித்தின் 12 இயர்ஸ் எனக்கான ரைட்டை வந்து நான் கிளைம் பண்ணணும். ஓகே. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணாலும் நம்ம வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு வேலிடா இன்வாலிட் ஆயிடும். ஏன்னா 12 வருஷம் அமைதியா இருந்துட்டு, ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயத்துல ரைட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் போய் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிடுவேன். 12 வருஷம் அமைதியா இருந்துட்டு நான் ஈவன் 12 இயர்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் இமீடியட் 12 இயர்ஸ் பிளஸ் 1 டே போய் கேட்டாலும் இட் இஸ் நோ மோர் வேலிட். ஸோ 12 இயர்ஸ்க்குள்ள அந்த விஷயத்தை வந்து ஃபார் ஷூர் பண்ணியே ஆகணும். ஓகே. அந்த காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு 2 வைஃப் இருப்பாங்க. இப்போ செகண்ட் வைஃபோட பசங்களுக்கு இந்த இதுல அசர்ட்ல வந்து ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குமா? கண்டிப்பா. இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நிறைய லாஸ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே வருது when it comes to even divorce also. ஸோ அப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஓகே. இப்போ நிறைய இப்போ அந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட என்ன நாலேஜோட தெரிய வச்சு சம்மதிச்சு செகண்ட் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆமா. இல்லைன்னா மறைச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒய்ஃப்கான ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல கிடைக்காது. ம். பிகாஸ் ஆல்ரெடி லீகல் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க. பட் குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும் ப்ராப்பர்ட்டில, விச் மீன்ஸ் Okay. லால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்ற கான்செப்டே கிடையாது. ம். எல்லா சைல்டுமே லெஜிட்டிமேட் சைல்டு தான். ம். ஸோ எல்லா சைல்டுக்குமே ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. ஆஸ் அ ஒய்ஃப் அவங்களுக்கான அந்த ஒரு வேலிடிட்டி அந்த இடத்துல கிடைக்காது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் டிவோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ம். இல்லைன்னா அவங்களோட கன்சென்ட் இல்லாம செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட வேலிடிட்டி அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. பட் ஆனால் குழந்தைங்களுக்கான ப்ராப்பர்ட்டியோட ஷேர் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட். நீங்க சொன்னது எல்லாருக்குமே நம்ம கரெக்டா செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமா. நம்மளுக்கும் ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு கண்டிப்பா. ஷேர் இருக்கும். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. Thank தேங்க்யூ. you. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.